Hello viewers, welcome to Brothers Kitchen. இன்னைக்கு உங்களுக்கு 2 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா வீட்டில் தான் செய்வேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சீரகம், ஒயிட் பெப்பர் போட்டு இது கூட தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கிலோக்குள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயத்தை போட்டு அது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பத்து பச்சை மிளகாய் சேர்த்து அதுக்கப்புறம் 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான 2 கிலோ மட்டனை இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட 600 ml தயிர் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இது கூட 1/2 கிலோ தக்காளி சேர்த்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கறி வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. வாங்க இந்த கறி வேகிறதுக்குள்ள இந்த பிரியாணிக்கு தேவையான 2 கிலோ பாஸ்மதி அரிசியை வேக வச்சிடலாம். இந்த அரிசியை 3/4 வாசி தான் வேக வைக்கணும். இந்த ரைஸை வடிச்சிட்டு அந்த பிரியாணி மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு 100 ml நெய்யை சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு தம்ல போட்ட வேண்டியதுதான். தம்ல போடுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பிரதர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.